கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். உபாகமம் 31:8 இப்படி சொல்லுகிறது, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த அருமையான நேரத்தில் நம்மோடு கூட இடைப்படுகிறது. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். சில காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கலாம். உங்களை பயமுறுத்துகின்ற காரியமாக இருந்தாலும் சரி, கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை பார்த்து நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நீ பயப்படாத, கலங்காத, அவ்வளவுதான். எனக்கு அன்பானவர்களே, பயமற்ற வாழ்வினால் நம்மை நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். கலக்கமில்லாத வாழ்வினால் நம்மை நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். நீ பயப்படாத, கலங்காதன்னு சொன்ன அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறதே இல்லை. சின்ன சின்ன காரியங்களுக்கும் அழுதும் அழிஞ்சு விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், தனியாய் உட்கார்ந்து உக்கி விடுகிறோம். இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு ஏங்கி விடுகிறோம். நீ பயப்படாத. உன்னுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய நிர்பந்தமான நிலை ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய எதிர்மறையான காரியங்களை தாண்டி செல்லக்கூடிய விதமெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எனவே நீ பயப்படாத. இதுவரை நடத்தினவர், இதுவரை போஷித்தவர், இதுவரை தலைவில்லாமல் உன்னை காத்தவர் தொடர்ந்து நடத்துப்பார், கைவிடவே மாட்டார். தைரியப்படுங்கள், ஆண்டவரில் உறுதிப்படுங்கள். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். இதை உங்களுடைய சொந்தமாக ஆண்டவர் என்னோடு கூட ஈடுபடுகிறார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். என் ஆண்டவர் என்னோடு பேசிவிட்டார், நான் பயப்பட மாட்டேன், அவர் பார்த்து கொள்வார். இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் பார்த்து கொள்கிறபடியினாலே கலக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல் நம்மால் வாழ முடியும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி எங்களை தேற்றினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையினால் எங்களை நடத்தினவரே உமக்கு நன்றி. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.